ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து பொண்ணு விசா பேசுகிறேன். வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் காய் சாப்பாடு தாளிக்கிறேன். சரிங்களா? தண்ணி சன்னமாக வந்துச்சு. துணி துவைச்சி போட்டு இந்த பட்டை கிராம்பு போட்டு எண்ணெயில் நல்லா வணங்கின உடனே பச்சை மிளகா என்ன பச்சை மிளகா ஒரு 6-7 மிளகா வெட்டி முழுசாக கீரி போடணும். கீரி போட்டு வெடித்த உடனே 4 வெங்காயம், நாலு வெங்காயம் பச்சை மிளகா விடுவாங்க. 4 வெங்காயம் போடும். வெங்காயம் போட்டு நல்லா வணங்கணும். வெங்காயம் சரிங்களா? எண்ணெயில் நல்லா வெங்காயம் நல்லா வணங்கணும். வெங்காயம் வணங்கினோன்னே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதும் போடலாம், நம்ம பேக்கெட்லேயும் போடலாம். சரிங்களா? வெங்காயம் வணங்கினோன்னே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடணும். போட்டு நல்லா வணக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போகிற வரைக்கும் வணக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணக்கணும். சரிங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணக்கணுன்னா இந்த தக்காளி 4 தக்காளி அதுவும் போடணும். போட்டு நல்லா வணக்கணும். சரிங்களா? தக்காளி நல்லா வணங்கணும். தக்காளி வணங்கினோன்னே கரம் மசாலா கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் நல்லா வணக்கட்டுங்க. தக்காளி நல்லா வணங்கணும். வணங்கினோன்னே பீன்ஸ் கேரட்டு பீன்ஸு கேரட்டும் நல்லா அலசி போடணும். போட்டு அது கூட கொஞ்சம் சோயாவும் போடுறேன். சரிங்களா? பீன்ஸு கேரட்டு போட்டு நல்லா வணங்கினோடனே சோயா நல்லா வணங்கினோன்னு சோயா கொஞ்சம் போடணும். சோயா கொஞ்சம் போடுவோம். சோயா வேணுங்கிற அளவு போடுங்கன்னா பீன்ஸ் கேரட்டும் போட்டுக்கிறதுனால சோயா கொஞ்சம் கம்மியாக போடணும். பீன்ஸ் கேரட் போட்டிருக்கிறதுனால சோயா ஒரு கைப்பிடி அளவு போடணும். போட்டு நல்லா வணங்கணும். நல்லா வணக்கணும். சரிங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பீன்ஸ் கேரட்டு, சோயாவும் போட்டு நல்லா வணங்கணும். 1.5 டம்ளர் அரிசி 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற போடுங்க. அரிசி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உங்களுக்கு தகுந்த அரிசி போட்டு சோயா போட்டு ஊற போடுங்க. உங்களுக்கு தகுந்தது போட்டிங்கன்னா போதும். சரிங்களா? உப்பு காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகா போட்டிருக்கிறோமில்ல, அதனால் தேவையான அளவு போடுங்க. தேவையான அளவு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரிசி கழுவி போட்டிங்கன்னா எத்தனை விசில், ஒரு 2 விசில் போட்டிங்கன்னா ஜம்முன்னு சுட சுட வெஜிடபிள் பிரியாணி. சரிங்களா? அதாவது காய் சாப்பாடு. எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி ஒரு முறை நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். நல்லா இருந்தால் எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மாற்று வழி இருந்தால் மாற்றலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கலாம்லவா? அதனால் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இப்படி இல்லைக்கா அப்படி போடுங்கக்கா இப்படி போடுங்கக்கான்னு
சொன்னீங்கன்னா நானும் ஒரு தடவை நீங்கள் சொல்கிறத ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கிராமத்து பொண்ணு விசா, பாய்.